வணக்கம் நண்பர்களே. நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான தகவலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, குக் வித் கோமாளி சீசன் 7ல் போயிட்டுருக்கிற இஷ்யூ அப்படிங்கிறது இன்றைக்கி சமூக வலைதளங்களில் மிகவும் வைரலாக போயிட்டுருக்கு. அதில் வந்து திவாகர் மற்றும் புகழ், கானா வினோத், மாகாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 4 பேருக்கும் நடுவில் நடந்த அந்த பிரச்சனை அப்படிங்கிறது இன்றைக்கி சமூக வலைதளங்களில் பேசுபொருளாக போயிட்டுருக்கு. இதில் வந்து மீடியா கேட்ட நிறைய கேள்விகளுக்கு திவாகர் வந்து மாற்றி மாற்றி ஆன்சர் பண்ணிட்டு இருந்தார். ஆனால் ஒரு மீடியா பர்சன் வந்து வகையாக வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சூரி கூடலாம் என்னை கம்பேர் பண்ணி பேசாதீங்க, ஆனால் அந்த அளவுக்கு மோசம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் சொன்னதுக்கு, சூரிய பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது, எந்த அளவுக்கு ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டு இன்னைக்கு இந்த இவ்வளோ பெரிய பொசிஷனில் உட்காந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஜஸ்ட் லைக் தட் அவருடைய வளர்ச்சியை பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக கேட்டதுக்கு இந்த மாதிரி ஒரு பதில் அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து படிச்சிருக்கேன், சூரிய என்ன படிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மீடியாக்குள்ள ஒரு வாக்குவாதம் மாதிரி மீடியாவுக்கும் திவாகருக்கும் போயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணி சூரி சாரே வந்து ஒரு பதிவை கொடுத்துருக்காரு. அது என்ன அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திவாகர் கிட்ட மீடியா பீப்புள் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சூரி கூடலாம் என்ன கம்பேர் பண்ணி பேசாதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சூரி கூட கம்பேர் பண்ணுற அளவுக்கு எனக்கு என்ன இருக்குது, நான் வந்து இன்றைக்கி இந்த திரையுலகில் இந்த கலைத்தாய் ஓட அந்த பிளெஸிங்ஸ் மூலமாக நான் இது எவ்வளோ சாதிக்கணுமோ நான் சாதிச்சிட்டேன். என்னை சூரி கூடலாம் கம்பேர் பண்ணாதீங்க. நான் வந்து இன்றைக்கி பிபிடி படிச்சிருக்கிறேன், சூரி என்ன படிச்சிருக்காரு, நான் இந்த ஃபீல்டுக்கு வரும்போது சும்மா ஒன்றும் இல்லாமலாம் வரல. ஆனால் சூரி எப்படி வந்தார், நான் வந்து இன்றைக்கி வரும்போது எனக்கு லேண்ட், அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஹாஸ்பிட்டல் இருக்குது, நான் ஒரு ப்ரொஃபஷனில் இருக்கேன், லேண்டு பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஏகப்பட்டது இருக்குது. எனக்கு இந்த பக்கம் எனக்கு நம்ம சைடு இது எனக்கு ஆசை, என்னுடைய அந்த ஆசையை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக மட்டும்தான் நான் இந்த சைடு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதுக்கு மீடியா பர்சன் வந்து ஒருத்தர் கோவப்பட்டு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சூரி கூட கம்பேர் பண்ணுற என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. சூரி வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு சின்ன சின்ன ரோலாக பண்ணி இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் தனக்குன்னு ஒரு இடத்த பிடிச்சிருக்காரு. அவருக்கு பின்னாடி எவ்வளோ உழைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? ஜஸ்ட் லைக் தட் உங்களை மாதிரி ஒரு தர்பூசணியை வச்சுக்கிட்டு அவர் ஒன்றும் வரல, கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காரு. இன்னைக்கு அவர் நடித்த படங்களில் அவருடைய உழைப்பு அப்படிங்கிறது குறைஞ்சது 200% இருக்கும். அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு முன்னேறி இன்னைக்கு லைஃப்பில் இன்னைக்கு ஒரு சைடு பிஸ்னஸ் இன்னொரு சைடு சினிமான்னு சொல்லிட்டு கலக்கிட்டு இருக்கிற நபரை கம்பேர் பண்ணாதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஆமாம் சார், கம்பேர் பண்ணக்கூடாது. எப்படி நீங்கள் கம்பேர் பண்ணலாம்? நான் வந்து இன்னைக்கு ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டு, நான் வந்து இந்த இந்த ப்ரொஃபஷன் இல்லைன்னா கூட நான் ஒரு டாக்டர், சமூகத்தில் எனக்கு ஒரு டாக்டர் திவாகர் பிபிடி அப்படின்னு தான் இன்னும் என்னை கூப்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய நார்த் சைட்லேருந்து டாக்டர்ஸ் கூட எனக்கு கால் பண்ணி, உங்களால் தான் சார் நம்மளுடைய ப்ரொஃபஷனுக்கே ஒரு பெரிய இன்னைக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. நான் ஒரு டாக்டர் அப்படிங்கிறத வச்சு பாருங்கள், என்னை வந்து ஒரு சின்ன சின்ன நடிகர் கூடலாம் கம்பேர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் சொன்னதுக்கும் மீடியா பர்சன்ஸ் இன்னும் கோவப்பட்டு, சரி அப்படி நீங்கள் என்ன சார் சாதிச்சிங்க, சூரி சாராவது நிறைய அவார்டு வாங்கியிருப்பாரு, நீங்கள் என்ன சாதிச்சிருங்க, சரி அவரை உங்கள் கூட கம்பேர் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப குறைவாக இருந்தால் நாங்கள் கம்பேர் பண்ணலை, நீங்கள் எத்தனை அவார்ட் சார் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, சார் ஒரு அவார்டு வந்து ஒரு மனுஷனை வந்து தீர்மானிக்காது. ஒரு அவார்டு கொடுத்தா அவங்க பெரிய ஆள் இல்லை அப்படின்னா அவங்களுடைய அந்த நடிப்பு திறன் அப்படிங்கிறது தெரியாது போயிடாது. நான் வந்து நிறைய இன்னைக்கு என்னை வச்சு ஒரு படம் எடுத்தால் குறைஞ்சது வந்து 10 lakhs டிக்கெட் வந்து சோல்ட் அவுட் ஆகும். சூர்யாவில் அப்படி பண்ணி காட்ட முடியுமா? நான் ஓப்பன் சேலஞ்ச் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ வந்து திவாகர் பேச ஆரம்பிச்சுக்கிறாரு. அதுக்காக ரொம்ப டெம்பான வந்து அந்த மீடியா பர்சன் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன ஸ்கூல் காலேஜில் வந்து நடிச்சிங்க, இப்போ நானும் நடித்தேன் இவனும் நடித்தேன், அப்போ நாங்களும் இப்போ உங்கள் இடத்துல வந்து நின்று பேசலாமா? அதாவது 3 months ஒன்ஸ் வந்து யாரையாவது சொசைட்டியில் ஒரு அந்தஸ்தில் இருக்கிறவங்கள பிடிச்சி ஏதாவது பேசி இன்றைக்கி நீங்கள் நின்று பேசிகிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் பண்ணின விஷயங்கள் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டதுக்கு திவாகர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்ன சார் நான் இன்னும் வாட்டர் மெலனை வச்சு தான் நான் இவ்வளோ தூரம் வந்து வாட்டர் மெலன் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வாங்கினேன், நான் அப்படியெல்லாம் கிடையாது. தனுஷோட 3 படத்தோட அந்த ஒரு சீனை வந்து அப்படியே ரெப்ளிகேட் பண்ணி அவரை விட வந்து சூப்பராக ரெப்ளிகேட் பண்ணி தான் நான் இந்த இடத்துல வந்து நிற்கிறேன். அது மட்டும் இல்லாமல் சிவாஜி சாரோட கர்ணன் படம் மூவியோ ரெப்ளிகேட் பண்ணி தான் நான் நிற்கிறேன். என்னுடைய அந்த பழைய ரெக்கார்ட்ஸ்லாம் தயவுசெய்து போய் பார்த்துட்டு வந்து பேசுங்க சார், எதுவும் தெரியாமல் கொஷின் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த ஆள் வந்து ஐயோ உனக்குலாம் அறிவுன்னு ஒன்று இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கும். திவாகர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவருடைய கேமராவில் வந்து இதெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சார். இப்போ நீ வா போன்னு பேசி பார்க்கலாம், இப்போ மரியாதை இல்லாத பேசி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேச அவங்க மீடியா
பர்சனுக்கும் சரி அவருக்கும் சரி சின்ன ஒரு பிரச்சனை மாதிரி வந்தது. அது மட்டும் இல்லாமல் பயில்வான் ரங்கநாதன் வந்து இது விஷயத்துக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது யூடியூப்ல வந்து இன்னைக்கு திவாகரை இன்டர்வியூ எடுக்கிறத நிறுத்தினீங்களாலே பாதி பிரச்சனை போயிடும். இன்னைக்கு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் 500 சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்குறேன். சாதாரண ஒரு பர்சனை கூப்பிட்டு அப்படி 500 சேனலில் இன்டர்வியூ எடுப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுக்கு அப்போ ப்ராப்ளம் எங்கே ஸ்டார்ட் ஆகுது? உங்ககிட்ட தான் ஸ்டார்ட் ஆகுது. உங்கள் சேனல் ஃபேமஸ் ஆகணும். ஏதாவது கிரிஞ்சா அவர் பேசுவார், கண்டிப்பாக ஏதாவது டாக்ஸிக்காக பேசுவார், அதை அப்படியே நீங்கள் போட்டு வியூஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க. இன்றைக்கி அது சமூகத்தில் எவ்வளோ ஒரு மோசமான இம்பாக்டை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பயில்வான் ரங்கநாதன் ஓப்பனாக சொல்லியிருக்காரு. இன்றைக்கி சமூகத்தில் இருக்கிற பல பிரச்சனைகளை பல நடிகைகளை பற்றி பேசலாம். ஆனால் அவங்களையும் நம்மளையும் கம்பேர் பண்ணி பேசக்கூடாது. அவங்களுடைய உழைப்பு அப்படிங்கிறது வேற, கஷ்டம் அப்படிங்கிறது வேற. அவங்க ஜஸ்ட் லைக் தட் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டும் படிப்போட கம்பேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேசுறது ரொம்ப மோசம். அது மட்டும் இல்லாமல் சாய் பல்லவி அந்த பொண்ணு கூட அந்த ஆள் வந்து கம்பேர் பண்ணி பேசியிருக்கான். சாய் பல்லவி உள்ளே வந்துட்டு ஃபேமஸ் ஆகிட்டு தான் டாக்டர் ஆனாங்களாம். ஆனால் அவர் டாக்டர் ஆகி எல்லா லெவலுக்கும் போய் நின்றுட்டு தான் படிப்பு அப்படிங்கிற அந்த இதை அச்சீவ் பண்ணிட்டு தான் இன்றைக்கி இந்த மீடியா ஃபீல்டுக்குள்ளே வந்தாராம். ஸோ வந்து அவரையும் மற்றவங்களும் கம்பேர் பண்ணி பேசுறது அப்படிங்கிறதே அவருடைய ப்ரொஃபஷனுக்கு அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் கேட்கணும்னு என்ன சார் தலையெழுத்தா சார்? தயவு செய்து அவரை இன்டர்வியூ பண்ணுறதை நிறுத்துங்க பாருங்கள். பாதி ப்ராப்ளம் நீங்கள் தான் இன்றைக்கி ஒன்றுமில்லாத ஒரு ஆட்களை பெரிய ஆள் ஆக்கி விடுறீங்க அப்படிங்கிற மாதிரி பயில்வான் ரங்கநாதன் ஒரு பக்கம் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்துக்காக சூரியோட அஃபிஷியலான வலைதள பக்கத்தில் வந்து என்ன ஒரு போஸ்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இக்னோர் நெகட்டிவிட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா சிம்பிளாக வந்து ஒரே வார்த்தையில் திவாகரோட விஷயங்களை கண்டுக்காமல் இருக்கிறது தான் நமக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி அவருடைய பதிவு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் இன்றைக்கி வைரலாக போயிட்டுருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவருடைய வீடியோ உங்களுக்கு டாக்ஸிக்காக தெரிஞ்சதுன்னா உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க. இது ஒரு புறம் இருக்க, மாதம்பட்டி ரங்கராஜோட அந்த ப்ராப்ளம் வந்து ஃபைனலைஸ் சார்ட் அவுட் ஆகி அவருடைய 2வது மனைவியான ஜாய் கிறிசலா தன்னுடைய மகனுக்கு இன்னைக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் தான் ஃபாதர் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு டிஎன்ஏ டெஸ்ட்டில் வந்த ரிசல்ட் மூலமாக ராகா ரங்கராஜ், அதாவது ஜாய் கிறிசலாவோட மகனான ராகா ரங்கராஜை தன்னுடைய மகனாகவும் அவனுக்கு கடைசி வரைக்கும் நான் இருக்கேன் அப்பாவா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் இன்னைக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து ஒத்துட்டு இருந்திருக்காரு. அதுக்கு வந்து ஜாய் கிறிசலாவும் ஸ்ருதி ரங்கராஜும் தனித்தனியாக நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் ஜாய் கிறிசலா இவ்வளோ நாள் நான் பட்ட கஷ்டத்துக்கு இன்னைக்கு எனக்கு பலன் கிடைச்சிருது. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நாள் வந்து என்னுடைய பையனுக்காக ஒரு இனிஷியல் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஒரு விஷயத்துக்காக நான் போராடினேன், அது கிடைச்சிருது. ஒருவேளை அவங்க கொடுத்த பணத்தையோ இல்லை காம்பன்சேஷன் நான் ஏற்றுக்கிட்டா இன்னைக்கு சமூகத்தில் எனக்குன்னு ஒரு அந்தஸ்து அப்படிங்கிறது இருக்காது. மேபி அது எனக்கு இல்லைனாலும் நாளைக்கு என்னுடைய பசங்களுக்கு அது இருக்காது. இன்னைக்கு வந்து நான் அதில் ஜெயிச்சிட்டேன், நான் உறுதியாக இருந்ததுனால மட்டும்தான் இந்த விஷயம் வந்து சாத்தியமாச்சு. நீங்களும் வந்து உங்களுடைய அந்த கோலில் உறுதியாக இருந்தீங்களா, கண்டிப்பாக நீங்களும் நினச்சதை சாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஜாய் கிறிசலா சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து சிங்கப்பெண் வாழ்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ்லாம் வந்துட்டுருக்கு. இன்னொரு பக்கம் ஸ்ருதி ரங்கராஜ் வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் கண்டுக்காமல் அவங்க வந்து திருப்பதிக்கு மொத்த ஃபேமிலியோட தரிசனத்துக்கு போயிருக்காங்க. அந்த ஃபோட்டோவில் அவங்களுடைய பசங்க மாதம்பட்டி ரங்கராஜ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்காங்க. ஸ்ருதி ரங்கராஜ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்டில் நவ் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் இருக்கிறோம், நிறைய விஷயங்களை இன்னும் சேர்ந்து தான் எதிர்கொள்கிறோம், பிஸ்னஸில் இதுக்கு மேலே என்னுடைய கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும், அதன் மூலமாக நானும் மாதம்பட்டி ரங்கராஜும் இன்னும் பிஸ்னஸை பெருசு பண்ண ட்ரை பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களையும் சொல்லியிருக்காங்க. இதன் மூலமாக நானும் அவரும் ஒன்றா தான் இருக்கோம், இதுக்கு மேலே எங்களை 2 பேரையும் பிரிக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்தையும் ஸ்ருதி ரங்கராஜ் வந்து மறைமுகமாக சொல்லியிருக்காங்க.